இந்த உலகத்தில் ஏதோ சில காரணங்களுக்காக ஒரு சில இடங்கள் காலத்தில் அப்படியே உறைஞ்சிருது. அப்படி ஒரு இடத்த பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். இத்தாலியில் வெசூவியஸ் மலையுடைய நிழலில் அமைதியாக உறங்கிக்கிட்டு இருக்க பண்டைய ரோமானிய நகரம்தான் பொம்பை. ஒரு காலத்தில் செழிப்பான ரோமானிய நகரமாக இருந்த பொம்பை கிபி 79ஆம் ஆண்டில் துயரமான தன்னோட விதியை சந்திச்சது. அந்த பேரழிவு எப்படி நடந்தது? தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் என்ன ரகசியங்களை கண்டுபிடிச்சாங்க? கடந்த காலத்துக்குள்ள போய் பொம்பையுடைய உறைய வைக்கிற கதையை பார்ப்போம். பொம்பை ரோமானிய பேரரசோட ஒரு முக்கியம் வாய்ந்த நகரமாக இருந்தது. நேபிள்ஸ் விரிகுடாவுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருந்த இந்த வர்த்தக நகரம் கலை, கலாச்சாரம் மற்றும் செல்வ செழிப்பான மையமாக திகழ்ந்தது. சுமார் 20,000 மக்கள் பொம்பையில் அப்போ சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அற்புதமான உட்கட்டமைப்பு, ஆடம்பரமான மாளிகைகள், விரிவான பொழுதுபோக்கு மையங்கள் போன்றவைக்கு பெயர் பெற்ற ஒரு நகரமாக இருந்தது. பெரிய வீதிகள், பிரம்மாண்ட வீடுகள், பொது குளியலறைகள், அது மட்டும் இல்லைங்க, பேரரசு முழுவதிலும் இருந்து வந்த வெளிநாட்டு பொருட்கள் நிறைஞ்ச பரபரப்பான சந்தைகள் வரிசையா 2 பக்கமும் இருந்தது. பொம்பையில் அப்போ வாழ்க்கை வெறும் வணிகத்தை பற்றி மட்டும் இல்லைங்க, அது களிப்பையும் மகிழ்ச்சியையும் பற்றினது. அந்த நகரம் அதன் ஆடம்பரமான விருந்துகளுக்கும் இரவு கேளிக்கை வாழ்க்கைக்கும் பெயர் போனது. ரோமானியர்கள் அரசியல் மற்றும் தத்துவத்தை பற்றி விவாதிக்க பொது இடங்களில் கூடுவாங்க. மற்றவங்க கேளிக்கை விடுதிகள், திரையரங்குகளுக்கு சென்று கிளாடியேட்டர் சண்டைகளை ரசித்து பார்ப்பாங்க. இயற்கையால் நொடி பொழுதுல எதுவும் நடக்கலாங்கிற யதார்த்தத்தை உணராத வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.